السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது தெளிவான உச்சரிப்பு வெளிப்படும் மொத்த இடங்கள் 5 அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னென்ன அப்படின்னும் பார்த்துட்டோம். அது என்னென்ன? அல் ஜவுஃப், அல் ஹல்க், அல் லிசான், அல் ஷஃபத்தான், அல் ஹைஷூம். இப்போது அல் ஜவுஃபையும் அல் ஹல்கையும் அல்ஹம்துலில்லா நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல் லிசான். அல் லிசான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவு, நாக்கு, த டங். ஓகேவா? இதில் உச்சரிப்பு வெளிப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மஹரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. எழுத்துக்கள் 18 இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அதாவது அல் லிசான் அப்படின்னா நாவு, நாவின் மஹரஜுகள் 10 இருக்குது. அதனுடைய இந்த 10 மஹரஜிலிருந்து 18 எழுத்துக்கள் வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த நாவை பொறுத்த வரைக்கும் இதிலையே 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். சரியா? ஸோ இந்த 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஸோ இதில் 18 எழுத்துக்கள் நாவின் 4 பகுதியிலிருந்து வெளியாகுது. ஓகேவா? இப்போது முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கசல் லிசான். 2வது பகுதி வசத்தல் லிசான். 3வது பகுதி ஹாஃபத்தல் லிசான். 4வது பகுதி தரஃபுல் லிசான். ஓகேவா? அதில் ஒன்று என்ன? அக்கசல் லிசான். அதை கடைசி பகுதி நாவு அப்படின்னும் சொல்லலாம், நாவின் கடைசி பகுதி அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததா வசத்துல் லிசான். அது நடுநாவு அப்படின்னும் சொல்லலாம், நாவின் நடுப்பகுதி அப்படின்னும் சொல்லலாம். ஹாஃபத்துல் லிசான் அது என்னது? அதை நாவின் ஓரப்பகுதி அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா பக்க நாவு அப்படின்னும் சொல்லலாம். 4வது பகுதி என்ன? தரஃபுல் லிசான் அப்படின்னா, அதாவது நாவின் நுனிப்பகுதி அப்படின்னு அர்த்தம், இல்லைனா நுனி நாவு அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம முதல் பகுதியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது என்னது? அக்கசல் லிசான். அக்கசல் லிசான் அப்படிங்கிறது நாவின் கடைசி பகுதி நாவு. ஓகேவா? இப்போது இதில் உச்சரிப்பு வெளிப்படும் இடங்கள், அதாவது மஹரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கசல் லிசான்லேருந்து 2 மஹரஜ் இருக்குது. ஓகேவா? 2 மஹரஜ் இருக்குது. எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எழுத்துக்கள் தான். ஓகேவா? ஸோ 2 எழுத்துக்கள் 2 மஹரஜ். அது என்னது? அக்கசல் லிசான். கடைசி பகுதி நாவு, நாவின் கடைசி பகுதியிலிருந்து, அதாவது டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த டங். ஓகேவா? அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காஃப், இன்னொன்று கேஃப். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காஃப் அப்புறம் இந்த கேஃப், இந்த ரெண்டுமே 2 ஆளுக்கு ஒரு மஹரஜை எடுத்துக்கிச்சு. ஓகேவா? நாவின் கடைசி பகுதியில் ஆளுக்கு ஒரு மஹரஜ், ஒவ்வொரு இடத்துலேருந்து தான் இது பிறக்குது. இந்த எழுத்துக்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் கூட இருக்குது. அந்த பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அல் ஹுரூஃபுல் லஹவிய்யா. அல் ஹுரூஃபுல் லஹவிய்யா அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த ஓவியுலர் கான்சனன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது இதை எப்படி சொல்லுவாங்க தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நாக்கோட அருகிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துங்கிறதுனால தான் இது அல் ஹுரூஃபுல் லஹவிய்யா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரபு மொழியில், அதாவது சிறிய உள்நாக்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல்லஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹுரூஃபுல் லஹவிய்யா அப்படிங்கிற இந்த பேர் வழங்கப்பட்டிருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மஹரஜை பார்க்க போகிறோம். இப்போது முதல் எழுத்து இந்த காஃபை பற்றி பார்த்துடலாம். இந்த காஃப் அப்படிங்கிற இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது வல்லினமான எழுத்து. ஓகேவா? இஸ்தேஅலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இஸ்தேஅலா, இல்லைனா தஃப்ஹீம். ஓகேவா? இந்த பெயர்கள்லாம் அரபிக்கில் சொல்லுவோம். காஃப் வல்லினமான எழுத்து. இது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அகசல் லிசான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டான பாயிண்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போது நாவினுடைய கடைசியிலிருந்தும் மேல் முரசின் மென்மையான பாகத்திலிருந்தும் காஃப் அப்படிங்கிற இந்த எழுத்து வெளியாகுது. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன். அதாவது இது வந்து நாவின் கடைசி பகுதியை கொண்டு உள்வாயின் மேற்பகுதியின் மென்மையான சதைப்பகுதி இடத்திலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நாவின் வேர்பகுதி மேல் முரசை தொடும்போது உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் இந்த காஃப். டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த டங் டச்சஸ் த ரூஃப் ஆஃப் த மவுத். அதாவது அந்த ரூஃப் ஆஃப் த மவுத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேலட்டாக இருக்கும், மென்மையான சதை பகுதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே, அதாவது தஃஹீம் எழுத்துக்கள், இஸ்திஅலா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாவை வந்து நம்ம உயர்த்தி தான் உச்சரிக்கணும். ஓகேவா? நாவை கண்டிப்பாக நம்ம உயர்த்தணும். நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம், நாவை வந்து உயர்த்தணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள் நாக்கு, அதாவது ஒவியுலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உள் நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் முரசு மென்மையான அந்த சாஃப்ட் பேலட்டை வந்து டச் பண்ணும். அதை டச் பண்ணினா மட்டும்தான் இந்த காஃப் அப்படிங்கிற இந்த எழுத்து பிறக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மகரஜை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? இந்த எழுத்துக்கு சுக்கூன் வைப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள வந்து ஒரு ஹம்சாவை போட்டு அதுக்கு ஹம்சாவுக்கு வந்து ஃபத்தாவோ கஸ்ராவோ தம்மாவோ எந்த ஒரு ஹரக்கத்தாயாவது போட்டு நம்ம உச்சரித்து பார்க்கணும். ஓகேவா? அப்போது உச்சரித்து பார்த்தோம், அதாவது உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அக்கோ அக்கோ அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள்நாக்கு மேல் முரசு, அதாவது மென்மையான முரசு சாஃப்ட் பேலட்டை வந்து டச் பண்ணும். டச் பண்ணால் மட்டும்தான் இந்த காஃப் அப்படிங்கிற இந்த எழுத்து பிறக்கும். ஓகேவா? இப்போது அக்கோ அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கல்கலாவும் பண்ணணும். காஃபுக்கு வந்து சுக்கூன் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கல்கலா தன்மையும் ஏற்படும். ஓகேவா? அந்த ஒரு சிஃபத்து இதுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறையா சிஃபத்துகள் இருக்குது. இன்ஷால்லா நம்ம சிஃபத்தை படிக்கும் போது படிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு வந்து காஃபுக்கு வந்து நீங்கள் ஹரக்கத்தை போட்டு படித்து பாருங்கள். இப்போ வந்து உதாரணத்துக்கு காஃப் ஃபத்தாவை போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? ஹலகா ஹலகா. ஓகேவா? காஃபுக்கு கெஸ்ராவை போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? வயுகைமூன வயுகைமூன. அடுத்தது காஃபுக்கு தொம்மா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? யகூலு யகூலு. அடுத்தது காஃபுக்கு சுக்கூனை போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? வத்தாரிக் வத்தாரிக். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் உதாரணங்கள் சொல்கிறேன். அதாவது அல் முஸ்தகீம, அடுத்தது அல் ஹக்கு, வேறு பார்க்கலான்னா ரஸக்னாஹும், கபலிக, குலூபிஹிம், ரிஸ்கன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த காஃபுக்கு வந்து ஹரக்கத்துகளை போட்டு சுக்கூனை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டான மஹ்ரஜ்லேருந்து தான் உச்சரிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக வந்து இந்த காஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த எழுத்து காஃப். இதுவும் அகசல் லிசான் கடைசி பகுதி நாவு உடைய எழுத்து தான் இந்த காஃப் அப்படிங்கிறது. இது வந்து என்ன மஹரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபுடைய மஹரஜுக்கு சற்று முன்னுள்ள பகுதியிலிருந்து காஃப் வந்து வெளியாகுது. அதாவது நாவின் கடைசியிலிருந்தும் மேல் முரசின் மென்மையான மற்றும் கடினமான இடத்திலிருந்தும் காஃப் வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த நாக்கு வந்து இது வந்து என்ன எழுத்து? இஸ்திஃபால் எழுத்து. இது வந்து மெல்லினமான எழுத்து. ஓகேவா? அதனால் இதை வந்து நாக்கை வந்து நம்ம ரொம்ப உயர்த்த மாட்டோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கடினமான முரசு, அதாவது ஹார்ட் பேலட்டை மட்டும்தான் இது டச் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து நாவின் கடைசி பகுதியை கொண்டு உள்வாயின் அந்த மேற்பகுதியினுடைய கடினமான எலும்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து வெளிப்படக்கூடிய எழுத்தாக இந்த காஃப் இருக்கும். சரியா? ஸோ காஃப் வந்து
நாவிற்கு அருகில் உள்ள இந்த காஃப், இந்த தொண்டை காஃப் வந்து தொண்டைக்கு அருகில் இருக்கும், கேஃப் வந்து நாக்குக்கு அருகில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நாவினுடைய வேர் பகுதி வந்து மேல் முரசு, அதாவது இந்த காஃப் பகுதிக்கு சற்று முன்னுள்ள பகுதியை தொடும்போது உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் இந்த கேஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த டங் என்ன இருக்குது, இந்த பார்ட் ஜஸ்ட் பிஃபோர் காஃப் டச்சஸ் த ரூஃப் ஆஃப் த மவுத். அந்த ரூஃப் ஆஃப் த மவுத் எப்படி இருக்குன்னா அந்த ஹாட் பேலட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இது வந்து க்ளோசர் டு த மவுத்தாக இருக்கும். இந்த கேஃப் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோசர் டு த டங்கு. அடுத்ததான் இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் காஃப் வந்து க்ளோசர் டு த த்ரோட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா இந்த எழுத்துக்களை பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலகாக்கும். ஹலகாக்கும் அதாவது ஹா ஃபத்ஹா, லாம் ஃபத்ஹா, ஹா ல, அடுத்ததான் காஃப் ஃபத்ஹா. ஓகேவா? ஹ அதாவது ஹா ல கா. இந்த ஹாவும் காவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லினமான எழுத்துக்கள். அடுத்ததான் கேஃப் வந்து மெல்லினமான எழுத்து, கேஃப் ஃபத்ஹா. அப்போது ஹா ல கா கும். ஓகேவா? கேஃப் தொம்மா, மீம் சுக்குன், கும். அப்போது ஹா ல கா கும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எழுத்துக்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது கேஃப் ஃபத்ஹாக்கு கஃபரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேஃப் கெசரக்கு மிஸ்கீன, கேஃப் தொம்மாக்கு குதுபுன், கேஃப் சுக்கூனுக்கு ஃபஅக்ரம. இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது இதில் காஃப் சுக்கூனை பொறுத்த வரைக்கும் இது என்ன தன்மையை கொடுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 தன்மை இருக்குது. ஓகேவா? ஷித்தாங்கிற ஒரு தன்மையும் இருக்கும், ஹம்ஸுங்கிற ஒரு தன்மையும் இருக்கும். இன்ஷால்லா அந்த டாபிக் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக படிக்க தான் போகிறோம். இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃப் சுக்கூனில் பார்த்திங்கன்னா அதை உச்சரிக்கும் போது ஒலி வந்து தடைப்படும். அதாவது சவுண்டு வந்து தடைப்பட்டுட்டு அதுக்கு அடுத்ததான் காற்று வந்து வெளியாகும். அதுதான் ஹம்ஸு. ஓகேவா? ஷித்தா அப்படிங்கிறது ஒலி தடைப்படும், ஹம்ஸுங்கிறது காற்று வந்து வெளியாகும். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இப்போது நிறையா தடவை நம்ம வந்து தொழுகும்போது அதிகமாக வந்து தக்பீர் சொல்கிறோம் இல்லையா? அப்போது தக்பீர் சொல்லும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், அல்லாஹு அக்பர் அக்பர் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷித்தா தன்மை வரும், ஒலி தடைப்படும். அதுக்கு அடுத்ததாக ஹம்ஸ் தன்மை வெளியாகும். அப்படின்னு சொல்லும் போது ஒலி தடைப்பட்டுட்டு அதுக்கப்புறமா காற்று வெளியாகும். ஓகேவா? ஸோ இந்த தன்மையை நம்ம கொடுத்து தான் அங்கே உச்சரிக்கணும். ஓகேவா? ஸோ இதையும் நல்லாவே கவனித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது கேஃபுக்கு வேறு சில உதாரணங்களும் சொல்கிறேன். மாலிகி. ஓகே, அதே மாதிரி வர்ருக்கஇ வர்ருக்கஇ, இய்யாக, மஅக்கும், ذَلِكَ, யக்திபூன. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து இந்த கேஃபுக்கு வல்லினத்தன்மை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரியே இப்போது நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த கேஃப் வந்து கே சவுண்டு போயிடும். இங்கிலீஷில் கைட்டு, கேட்டு அந்த மாதிரியான சப்தத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரியாக நம்ம உச்சரிக்கக்கூடாது. இது வந்து கேஃப் ஃபத்ஹா க, அவ்வளவுதான். க நார்மலாக க. இதை வந்து கே சவுண்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இப்போ வந்து நான் சூரத்துல் காஃபிரூன் சொல்லும் போது கேஃபிரூன் கே சவுண்டு கொடுப்பாங்க, கேஃபிரூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நார்மலாக காஃபிரூன், அவ்வளவுதான். க க காஃப் ஃபத்ஹா க, காஃபிரூன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதுலேயும் கவனம் வச்சுக்கணும். கே சவுண்டு ரொம்ப சாய்க்கக்கூடாது. இமாலா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாய்க்கிறது, அப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த எழுத்துக்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன சொன்னோம், அக்கசல் லிசான். அக்கசல் லிசானுங்கிறது கடைசி பகுதி நாவில் 2 மஹ்ரஜ் இருக்குது, 2 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று காஃப், இன்னொன்று கேஃப். ஓகேவா? இந்த காஃப் சொல்லும்போது நமக்கு நல்லாவே தெரியும், அந்த அதாவது என்னன்னா காக்கா சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
இந்த கா கா அப்படின்னு சொல்லி அது கத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்தத்தை நம்ம கொடுக்கணும். நாவினுடைய கடைசி பகுதி, அதாவது அது வந்து மேல் முரசோட மென்மையான பாகத்தை டச் பண்ணும் போது தான் இந்த காஃப் வந்து வெளியாகுது. அப்போது அந்த உள் நாக்கு வந்து அந்த மென்மையான முரசை டச் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காஃப் சொல்லும்போது வல்லின எழுத்துங்கிறதுனால நாவை உயர்த்துவோம். ஓகேவா? அதே சமயத்தில் கேஃப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி சொன்னோன்னா மென்மையான அப்புறம் கடினமான இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி காஃபுக்கு முன்னாடி டச் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இது வந்து வல்லினமான எழுத்தே கிடையாது, இது மெல்லினமான எழுத்து. ஓகேவா? கேஃப் வந்து ஹார்ட் பேலட்டை டச் பண்ணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. ஸோ இதெல்லாத்தையும் கவனத்தில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அதே சமயத்தில் இதற்கான தன்மையையும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த காஃபுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா கல்கலா பண்ணுவோம். காஃபு சுக்கூனுக்கு வந்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாமே நம்ம கல்கலா கொடுப்போம். ஸோ அதுலேயும் கல்கலாலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒரு 3 டைப் இருக்குது. அதை பற்றியும் இன்ஷால்லா லேட்டராக பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த தன்மைகள் எல்லாமே நம்ம கொடுத்து ஓதும்போது அது எந்த இடத்துல மோதுது, எந்த இடத்துல வந்து அது வந்து பிரியுது அப்படிங்கிற இந்த ஒளி வந்து பிரிகிறது, இதை பற்றி எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணர்ந்து தான் இதை வந்து படிக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 எழுத்துக்களில் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.